ஹலோ மக்களே, பொது தமிழ் சிலபஸ் வைஸ் நம்ம டெய்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டே 1ல இருந்து டே 7 வரைக்கும் பார்த்தவங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டே 1ல இருந்து 7 வரைக்கும் பொது தமிழில் என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டே 8ல இருந்து டே 14 வரைக்கும் என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். 8வது நாள் வேலு நாச்சியார் படிக்கிறோம். 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் இந்த டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதை படித்து முடிச்சுட்டு தாராபாரதி படிக்கிறோம். அதே 6ஆம் வகுப்பு பருவம் 3ல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் அப்படிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. போர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் கிளியராக இல்லைன்னு ஃபீல் பண்ணால் வீடியோவை மேக்ஸிமைஸ் பண்ணி பாருங்கள். லெட்டர்ஸ் கிளியராக இருக்கும். அடுத்து டே 9 9ஆம் நாளில் இன எழுத்துக்கள் அறிதல் இலக்கணம் பார்க்குறோம். 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1, 2, 3ல் அது நமக்கு கொடுத்துருக்காங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம சிலபஸில் இருக்கிறத லைன் பை லைன் படிச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்கிறேன். 10ஆம் நாள் காயிதே மில்லத் 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் கண்ணியமிகு தலைவருங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. நாள் 8, 9, 10 முடிச்சுட்டு போனஸா 9ஆம் வகுப்பில் இருக்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நீங்கள் படிக்க போகிறீங்க. நாள் 11 இங்கே ஹைட் ஆயிருச்சு. நாள் 11ல் சுட்டெழுத்துக்கள் படிக்கிறோம். 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1, 2, 3ல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாள் 12 கண்ணதாசன் 7ஆம் வகுப்பில் மலை பொழிவுங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 33 ரெஃபர் பண்ணுங்க. நாள் 11க்கும் 12க்கும் போனஸா 10ஆம் வகுப்பில் இருக்கிற பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லா ஏழோட கடைசியிலையும் கொடுத்துருப்பாங்க. அதை செக் பண்ணி படிச்சிருங்க. நாள் 13க்கு குன்றக்குடி அடிகளார் பற்றி படிக்கிறோம். 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் இயல் 2ல் ஒப்புரவு நெறிங்கிற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் அதே பேஜ் நம்பர் 33 ரெஃபர் பண்ணி பாருங்க. கடைசியாக 14ஆம் நாள் வினா எழுத்துக்கள் 6ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 1, 2, 3ல் கொடுத்துருக்காங்க. படிச்சுக்கோங்க. போனஸா 13வது நாளுக்கும் 14வது நாளுக்கும் 11ஆம் வகுப்பு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக படிச்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் நாள் 8லிருந்து 14 வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஷெட்யூல். தமிழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நமக்கு இலக்கணத்தை விட இலக்கியம் அதிகமாக இருந்தனால புதிய புத்தகம் பழைய புத்தகம்னு எல்லாமே சேர்த்து படிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இப்போ நமக்கு சிலபஸ் அப்கிரேட் பண்ணி கொடுத்ததுல இருந்து சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம புக் வைஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் சரியாக இருக்கும். கூடுதலாக நிறையா டெஸ்ட்டு போட்டு பார்த்து அதில் நீங்கள் கரெக்ஷன்ஸை பண்ணிகிட்டே வரும்போது இன்னும் நிறையா மார்க்கு 100க்கு 95க்கு மேலே எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இப்போ இலக்கணம் தான் முக்கால்வாசி கேட்க போகிறாங்க. ப்ராக்டிஸ் அதுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லணும். ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸை இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்காக பாலிட்டி குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். 25 டாக்குமெண்ட்ஸ் 199 ருபீஸ்க்கு வாங்கின எல்லாருமே மற்றதெல்லாம் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கோம். ஸோ டெலகிராம் சேனலில் நீங்கள் ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட் ஹவு டு பை அப்படின்னு கமெண்ட் பண்ணால் எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த சேனலில் என்னெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது, நான் டெய்லி எப்படி படிக்கிறேன், நீங்கள் எப்படிலாம் படித்தா சீக்கிரம் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாமே நம்ம ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்டடி டிப்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக பிடிக்கும். டெலகிராம் சேனலில் டே டு டே அப்டேட்ஸ் நிறையா கொடுத்துட்ருக்கோம். டெலகிராம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலகிராம் எல்லாத்தோட லிங்க்குமே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.